இது உங்கள் நியூஸ் 5. கோவை, நீலகிரி, திருப்பூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நாட்டுப்புற நாடகம், நடனம், இசை, தமிழ் கலைஞர்கள் சங்கம் கோவை சின்னவேடம்பட்டி ராமர் கோவில் வீதியில் அமைந்துள்ள மாகாளியம்மன் கோவிலில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நலவாரிய அட்டை மற்றும் கலைஞர்களுக்கு உண்டான அனைத்து அரசு சார்ந்த சலுகைகளையும் பெற்றுத்தரும் என்று சங்கம் சார்பாக மாவட்ட தலைவர் அனில்குமார் அவர்கள் கூறினார். உடன் கிருஷ்ணமூர்த்தி பொருளாளர், காதர் துணைத் தலைவர், கிருஷ்ணகுமார் துணை செயலாளர், PV சண்முகம், செயற்குழு உறுப்பினர்கள் மகேந்திரன், காளிதாஸ், ஆறுமுகம், பிரியா, சண்முகசேகர், கிரிராஜ், சக்திவேல், மாரியப்பன், ஜூலியாஸ் ஜெய்மேரி, சாந்தகுமார், கவுஞ்சியப்பன், பொன்னுச்சாமி, அன்பரசு மற்றும் வடிவேல், செந்தில், தமிழரசு, சின்ராஜ், கோவிந்தராஜ், மாணிக்கராஜ், ஆறுமுகம் ஐயர் ஆகியோர் கலந்து கொண்டனர். எல்லாமே நானா பார்த்துட்டு போக கூடாது. எல்லாமே நானே பார்த்துக்க கூடாது. வாங்க கூட எல்லாருமே தெரியணும், எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியணும். எனக்கு மட்டும் தெரிஞ்ச பத்தாது கொடுப்பாங்க. அப்போ அதையும் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கூட்டுறவு சொசைட்டியில் லோன் கொடுக்குறாங்க, அதுவும் சொல்லியிருக்கிறேன். 3 லட்ச ரூபா லோன் கொடுக்குறாங்க. 3 லட்ச ரூபா வாங்கினீங்கன்னா மானியம் பார்த்தீங்கன்னா 1.25 லட்ச ரூபா மானியம் கொடுத்தாங்க. அதாவது நம்ம ஆதார் கார்டு கொண்டு போவோம், பேன் கார்டு இருந்தால் பேன் கார்டு கொண்டு போவாங்க. இதுங்க ஒன்றும் கிடையாது. யார் சொல்லுங்க கமிஷன் கொடுக்குறாங்க? கமிஷன் கொடுப்போம்னு சொல்லுங்க. போகுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கால் வந்து உடனே அங்கே நான் தகவல் கொடுத்திருக்கேன். என்னாச்சு, என் பாவம் என்னாச்சு, என் கலைஞர்களோட வர்ற நிதி என்னாச்சு, அதாவது நம்ம கலைஞர்களுக்கு உண்டான கலை பண்பாட்டு துறையில் எவ்வளோ கோடி ரூபா பணம் இருக்குன்னு தெரியுங்களா? யாருக்காவது தெரியுங்களா? தெரியாது. 37 கோடி ரூபா பணம் இருக்கு, புரியுதுங்களா? ஆனால் அது யாரும் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நான் முதலே சொல்லியிருந்தேன், கலைஞர்களுக்கு அந்த பொருள் வாங்குறதுக்கு உண்டான ஃபார்ம் தர்றேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 35 பேருக்கு கொடுப்பாங்க. தமிழரசு சொன்ன அப்படி நம்மளால் ஒரு சங்கம், நம்ம சங்கத்தில் ஒரு உறுப்பினராக போட்டு ஒரு பொறுப்புகளை மாவட்டம், அதாவது நம்ம சங்கம் பார்த்திங்கன்னா 3 மாவட்டத்தை சேர்ந்து சங்கம். இப்போ வால்பாறையில் பார்த்தீங்கன்னா, வால்பாறை எல்லாருமே தெரியும். வால்பாறை போகாமல் நம்ம கிட்ட தான், சூலூர் நம்ம கிட்ட இருக்காங்க. எல்லாருமே மேக்ஸிமம் அவர் இருக்குது. சின்னவேடம்பட்டியும் மணிகாரம் வரையும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பேசி சொல்லிட்டாங்க. அடுத்த வாரம் எல்லோரும் வராங்க. அதனால் இப்போ நம்ம வந்து நம்ம கலைஞர்களுக்கு என்ன தேவைகளோ அதை சொல்லுங்கள், செஞ்சு கொடுக்குறேன். யார் யாருக்கு பென்ஷன் வரல, யார் யாருக்கு இது வரல, கார்டு வரல, யாராருக்கு குழந்தைகளுக்கு படிப்பு செலவு சொல்லுங்க, உடனே நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். நம்ம கடன் பணம் கொடுத்துருக்காங்க, உடனே பாஸ் பண்ணுவேன். ஒன்றும் இல்லை, நான் உதாரணத்துக்கு சொல்ல உங்களுக்கு ஐயர் சொல்லியிருப்பாங்க. மத்தியானம் கேட்டோன்னே யார் பாவத்துக்கு காலையில் வந்தார் நடிக்கிறேன், நீ வரவேன், அதாவது நீ வரவேன், நாங்கள் எல்லாத்தையும் நம்ம வர வைக்கலான்னு பார்த்தோம். அப்புறம் நாங்கள் இதே பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதனால் நம்ம ஒரு ஆலோசனை பண்ணி இங்கே யார் யாருக்கு என்னென்ன பண்ணலை அப்படின்னு. அது இல்லாமல் நான் ஒரு உறுப்பினராக கூட இருக்கிறேன், சரிங்களா? உங்களுக்கு என்ன இருந்தாலும் சரி, நான் வந்து நிறைய கலைஞர்களுக்கு செய்து கொடுத்துருக்குறேன். ஏன்னா பூரா ஆதாரத்தையெல்லாம் தூக்கி போடுறேன். ஒரு சில பேர் அவங்க என்ன பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒரு சில பேருக்கு என்னை பற்றி தெரியும், நல்லாவே தெரியும். நம்ம கலைஞர்களுக்குன்னு நான் ஃபுல்லாகவே பாருங்க 61 வீட்டுக்கு சேங்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். நலவாரியம் வாங்கி கொடுத்துருக்குறோம். அதாவது ஈமச்சடங்குக்கு உண்டான 30,000 ரூபா கொடுத்தீங்கன்னா அதுவும் வாங்கி கொடுத்துருக்குறேன். பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்கேன். பென்ஷன் இப்போ ஒரு மாதம் ஆச்சு பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்கேன். அதாவது 15 கலைஞர்களுக்கு அதுக்குண்டான கோட்டாலாம் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு தான், அந்த கலெக்டரேட்டில் வச்சு தான் கொடுப்பாங்க. அதாவது என்னை நிற்க வைக்கிறாங்கங்கிறது ஒரு பெருமை இல்லை, அதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்களை மாதிரி உள்ள கலைஞர்களை வச்சு தான் நான் அந்த கலெக்டரேட்டில் எனக்கு முன்னால் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது வந்து யார் கொடுத்தது? நீங்கள் கொடுத்தது இல்லைங்களா? இல்லாமல் நானாக தேடிக்கிறது கிடையாது. அது எனக்காக வாய்ப்பு வந்துச்சு, நான் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிறேன், புரியுங்களா? இப்போ நம்ம சங்கத்துக்கு இப்போ எதுக்காக வந்திருக்குன்னு சொல்லிக்கிறேன். யாருன்னு தெரியும், ஒரு சிலருக்கு என்ன நம்ம பண்ணுறாங்கன்னு தெரியாதுல்ல, சொல்லிடுவோம்ல. அதுக்கப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் அறிமுகம் இன்னைக்கு ரொம்ப கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அதுதான் மிகவும் சந்தோஷம். கலைஞர்களுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி ஒற்றுமை கிடைக்கிறது தான் ரொம்ப பெரிய சந்தோஷமே. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தி தான் பார்க்கணும், இல்லைங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கோவை மாவட்டம், கோவை, திருப்பூர், நீலகிரி 3 மாவட்டத்தை சேர்ந்த நம்ம சங்கம் தான் ஒருங்கிணைந்த சங்கம். படித்து தெரிஞ்சுக்கிங்களா? அதாவது நாட்டுப்புற நாடகம், கிராமிய இசை, தவுள், நாகஸ்வரம்
கலைஞர்கள் நம்ம சங்கம், ஒருங்கிணைந்த சங்கம், அது 3 மாவட்டத்தை சேர்ந்தது. இப்போ நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா, கலைஞர்கள்லாம் வந்து நம்ம வந்து ஒருங்கிணைந்து நம்ம கொண்டு போகணும். எல்லாம் தனித்தனியாக இருக்கிறாங்க, அங்கங்கே இருக்கிறாங்க. சொல்லி நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் முன்னாடி அதை நான் இருக்க சொல்லிடுறேன். சங்கத்திலிருந்து தயவுசெய்து அங்கே தகவல் கொடுக்காம வராதிங்க. அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, அது இருக்கிற இடத்துல இருக்கும்போதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ யாருக்குமே சங்கடம் வரக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவுகள் இருக்கும், அதையும் சங்கடம் வரக்கூடாது. அதே மாதிரி எப்பவுமே கலைஞராக இருக்கும். சங்கம் வேற, உறவுகள் வேற, புரியுதுங்களா? சங்கங்கிறது வேற, உறவுகள் வேற. அப்போ அந்த உறவும் வேணும், நம்ம சங்கம் இருந்தால் எல்லாம்